ஒருவர் ஒரு நல்ல சமாரியன். இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பயண திட்டம் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் பயண திட்டம் உண்டு. நாம் எங்கே போக போகிறோம், என்ன நோக்கத்துக்காக புறப்பட்டோம், நம்முடைய பயணம் யாரோடு, நம்முடைய பயண காலம் என்ன, நம்முடைய பயணத்தின் நோக்கம் என்ன, பயணத்தின் ஆதாரம் என்ன. அந்த ஆதாரம், அந்த பயணத்தின் நோக்கம் வெறுங்கையாய் நாம் தேவனிடத்தில் நிற்காதபடிக்கு கள்ளர் கையில் அகப்பட்ட ஏராளமானவர்களை மீட்டெடுத்து இயேசுவின் கரத்திலே கொண்டு போய் கொடுக்க தேவன் என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏராள மக்கள்ங்க, கள்ளர் கையில் அகப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிடமும் குற்றுயிராய் கிடக்கிறார்கள். பிசாசு அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான், வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், சித்திரவதைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம், திகில், கஷ்டம், வேதனை, நஷ்டம், வலி, திகைப்பு. கள்ளர் கையில் அகப்பட்ட ஜனங்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்க தேவனுடைய திட்டத்திலே போய்கொண்டிருக்கிற மகனே, மகளே, அப்படிப்பட்டவர்களை காப்பாற்ற தேவன் இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்ப விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. எனக்கு என்ன தேவை? குற்றுயிராய் கிடக்கிறவர்களை நான் காப்பாற்ற நான் என்ன ஊழியக்காரனா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் என்ன லேவியனா? நான் என்ன ஆசாரியனா? உன் பதவி தேவையில்லை. உன்னை அழைத்தவர் உனக்கு முன் செல்லுகிறார். உன் வாழ்க்கையை தொடங்கினவர் உனக்கு முன் செல்லுகிறார். அவர் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை கொண்டு செல்லுகிறவராய் இருக்கிறார். குற்றுயிரானவர்களை, காயப்பட்டவர்களை, வஸ்திரம் இழந்தவர்களை உன் கண்கள் காண உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்லுகிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் இன்னைக்கு படுற கஷ்டம், அவருடைய நிம்மதி இல்லை, குற்ற உணர்வு அவர்களை தங்கள் பெற்றோரிடத்தில் கூட பேச முடியாதபடிக்கு அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். குற்ற உணர்வினால் தேவ சபைக்கு வர முடியாதபடிக்கு தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். குற்ற உணர்வினால் தங்களுக்குன்னு ஒரு ஒதுக்குப்புறத்தை தங்களை போன்ற துன்மார்க்கரிடத்திலே தங்களை விற்று போடுகிறார்கள். குற்ற உணர்வு. ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன். ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன். அவன் பாவம் செய்யும் போது அவனுடைய இருதயம் தத்தளிக்கும். அவனை, ஒவ்வொரு மனிதனையும் பாவம் செய்ய தூண்டுகிறவன் பிசாசு. பாவம் செய்ய தூண்டிவிட்டு மனிதனை குற்ற உணர்விலே கொன்று கொண்டு இருக்கிற கள்ளன், சத்துரு ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.